அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால நான் எம்பிபிஎஸ்ஸை பெரிதாக பார்க்குறோம். மற்ற படிப்புகளை பற்றியும் அப்பப்போ என்ன ஐடியாலஜி இருக்கோ, என்ன நாலேஜ் இருக்கோ அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய பதற்றமான உணவு 2025 ஆனது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோடைய நாட்கள் கடந்து போக பதற்றமும் இருக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் 2-3 வீடியோக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னோம். என்னன்னா எக்கச்சக்கமான சீட் வேக்கன் வரப்போகுது, எக்கச்சக்கமான சீட் வேக்கன் பண்ணுவோம் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க சார், நீங்களே சொல்றீங்க சார். எனக்கே ஒரு பேரண்ட் கேட்டாங்க, அவ்வளோ சொல்றீங்க சார், இந்த பக்கம் சீட் இருக்குன்றாங்க, இந்த பக்கம் சீட் இருக்குன்றாங்க, எல்லா பக்கம் சீட் இருக்குன்றாங்க, கடைசியில் எங்களால் ஒரு அலாட்மெண்ட் வாங்கவே முடியல. ஒன்றுமே இல்லைங்க. யூ ஹாவ் டு பிளான். நீங்கள் பிளான் பண்ணாமல் இருக்கிறதோ மேபி உங்களுடைய ஃப்ளோ சார்ட் நார்மலாக ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ ஒரு ஃப்ளோ சார்ட்லாம் கொடுப்பாங்க. முதல் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் அலாட் பண்ண வாங்கிடுவீங்க, அப்புறம் நாட் அலாட்டட் வந்துடும். அலாட்மெண்ட் வாங்கிட்டா திரும்ப ரிப்போர்ட் பண்ணணும், இல்லைனா செகண்ட் ரவுண்ட் போய் எலிஜிபிள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டூடெண்டோடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நிறைய வீடியோக்கள்ல எல்லா வீடியோக்களையும் எடுத்து இன்சைட் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரியேட் ஃப்ளோ சார்ட் தெரியும். ஒரு மாணவனானது இந்த மார்க்கானது, இந்த மார்க்குடைய கம்யூனிட்டியானது, இந்த கம்யூனிட்டியோடைய கேட்டகரியானது எங்கெல்லாம் பொருத்தம் இருக்கு, அதுல லோ ஃபீஸ் எது, அதுல நல்ல கல்லூரி எது, இப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃப்ளோ சார்ட்டை 2வது ரவுண்டு வரப்போற கவுன்சிலிங்ல இல்ல அடுத்த ரவுண்ட்ல போகும்போது எந்த பக்கம் கால் எடுத்து வைக்கணும், எந்த பக்கம் கால் வைக்கக்கூடாது, எம்சிசியில் ஒரு அலாட்மெண்ட் ஒன்றும் இல்லை. செகண்ட் ரவுண்ட் முடியும் போது எம்சிசியில் ஒரு அலாட்மெண்ட், டிஎன் மெடிக்கல் ஒரு அலாட்மெண்ட், சென்டாக்ல ஒரு அலாட்மெண்ட், எந்த பக்கத்துல வெளியில போனாலும் பெனால்ட்டி அப்ளிகபிள், எங்கேயுமே பணம் இழக்கக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்படிதான் கவுன்சிலிங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பர்சன் கூட வச்சுக்கோங்க. காலேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ற நம்ம இடத்துல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கவுன்சிலர் கூட வச்சுக்கிறது தவறே கிடையாது. ஒரு ஐடியாலஜியும் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய நாலேஜையும் நம்ம பயன்படுத்தி ஒரு சீட்டை தக்க வச்சு கொள்வது தப்பே கிடையாதுன்னா அப்பையிலேருந்து சொல்லிட்டே இருக்கிறோம். 2 நாள் எக்கச்சக்கமான மாணவர்கள் நேரில் வந்தாங்க. இன்னும் 2 நாள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நம்ம நிறைய பேரண்ட்ஸ் மீட் பண்ண போகிறோம். அவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, அவ்வளோ பேர் வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓன் ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க தான் போகிறோம். ஒவ்வொருத்தருக்குமே இந்த நீடு கண்டிப்பாக மாறுங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குமே நீடு, எக்ஸ்பெக்டேஷன், அக்செப்டன்ஸு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதற்கு தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம், கைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்னோட மாணவர்களுக்கு நான் அடுத்தடுத்த ஒவ்வொரு தகவலை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பெரிய டாபிக் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்டாக் புதுச்சேரி. ஸோ நம்ம அண்டை மாநிலமாக பார்க்குற தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக படிக்கிற மாநிலமாக பார்க்கறது பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ப்ரைவேட் காலேஜ் பற்றியும் நம்ம பேசுவோம், கவர்மெண்ட் கோட்டா பற்றியும், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் பற்றியும் நம்ம பெருசாக பேச போகிறது இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அங்கே என்ன பொருத்தமாக இருக்க போகுது அப்படின்றத அடிக்கடி சொல்லுவோம். அதில் ஆரம்ப காலகட்டத்திலேயே சென்டாக் புதுச்சேரியில் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் அடுத்த ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. 27ஆம் தேதி டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டெபாசிட்டான 2 லட்சம் ரூபாயை பணத்தை கட்டி சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம மாணவர்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டோம். சில மாணவர்களுக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெனால்ட்டி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதுனால ஹேண்டில் பண்ணுறோம். இல்லை சீட்டையும் தக்க வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ 2 lakhs பண்ணுறோம். பட் சீட்டு வாங்கினா ஜாயின் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் அதை மறந்துடக்கூடாது. ஈவன் ஒரு பிடிஎஸ் ஐடியாவே இல்லை சார், ஆனால் பிடிஎஸ் போயிட்டோம், அங்கேயும் 2 லட்ச ரூபா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம்னா லாஸ் ஆகிடும். ஸோ பெனால்ட்டி அப்ளிகபிள். இனிமேல் நீங்கள் போக போகிற பாதையானது மிக மிக ரொம்ப அதிகமான சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கிற கோர்ஸ், ரைட்? ஸோ இதுதான் இட்ஸ் அ ரைட் டைம் டு கிரியேட் யுவர் ஓன் ஃப்ளோ சார்ட் அண்ட் ஐடியாலஜி. ஸோ கிளியர். 2 லட்ச ரூபா தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் நம்ம கவுன்சிலிங்கில் 2 லட்சம் பெனால்ட்டி இருக்குன்றதை நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? எங்கே பார்த்தாலும் அலாட்மெண்ட் வேக்கன்சி சொல்கிறோம். எங்கேயுமே எனக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. பட் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்கிற கைட்லைனை ஃபாலோ பண்ணி நேரில் சந்தித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பதிவு செய்ய பாருங்கள், ரைட்? ஸோ சென்டாக் புதுச்சேரியில் ரவுண்ட் 2 எக்கச்சக்கமான வேக்கன்சி, 92% வேக்கன்சி சீட்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கறச்ச ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்ல 62 இடங்கள் இருந்துச்சு. 5 ஃபில்லாகி 57 சீட் வேக்கண்ட் இருக்கு. வெங்கடேஸ்வரா மெடிக்கல்ல 120 சீட்டு, 5 சீட்டு ஃபில் ஆகி 115 சீட் வேக்கண்ட் இருக்கு. மணக்குள விநாயகர்ல 119 சீட்ல 2 சீட் மட்டும் ஃபில் ஆகி 117 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி என்ஆர்ஐல
பிம்ஸ்ல 18 இடங்கள்ல 7 இடங்கள் ஃபில் ஆகி 11 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. வெங்கடேஸ்வரால் 38 சீட்ல 3 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, 35 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. மணக்குள விநாயகர்ல 38 இடங்கள்ல 8 சீட்டு ஃபில் ஆகி 30 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல என்ஆர்ஐ சீட்டு மொத்தம் 22 இடங்கள் கொடுத்தாங்க. அதுல 3 இடங்கள் போய் மீதி 19 இடங்கள். அதுல என்ஆர்ஐல சூப்பரா சீட் வாங்க முடியும் இந்திரா காந்தியில. ஸோ இதுல சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு. அது இல்லாம பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஸ்வரா டண்டல்ல 65, அதுல 2 சீட்டு ஃபில் ஆயிருக்கு 63. மகாத்மா காந்தியில 50 சீட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 9 சீட் ஃபில் ஆகி 41 சீட்டு. மாஹில 65 சீட்டு, அதுல 9 சீட்டு ஃபில் ஆகி 56 சீட்டு வேக்கண்ட். என்ஆர்ஐல மகாத்மா காந்தியில 5 இடங்கள் இருக்கு, 5 சீட்டுமே வேக்கண்டா தான் இருக்கு. சரிங்களா? மொத்தமாக நான் பார்க்கும் பட்சத்தில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேனேஜ்மெண்ட்ல 302 இடங்கள்ல 12 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு, 289 சீட்டு வேக்கண்ட் இருக்கு. அதே மாதிரி என்ஆர்ஐல 116 இடங்கள்ல வெறும் 21 இடங்கள் ஃபில் ஆகி 95 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. அது இல்லாம பிடிஎஸ்ல 185 இடங்கள்ல 20 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு, 165 சீட் வேக்கண்ட் இருக்கு. மொத்தமாக 602 இடங்கள்ல எம்பிபிஎஸ், பிடிஎஸ், என்ஆர்ஐ இது எல்லாத்தையும் சேர்த்து 602 இடங்கள்ல 53 சீட் ஃபில் ஆகி 549 இடங்கள் வேக்கண்ட் இருக்கு. மொத்தமாக 92% ஆல்மோஸ்ட் வேக்கண்டா இருக்குங்க. சரிங்களா? ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பாண்டிச்சேரியில எதிர்பார்க்கிற மாணவர்கள் உங்களோட மதிப்பெண்கள் பத்தி எங்கிட்ட சொல்லுங்க, நம்ம வாங்கி கொடுக்கணும், ஃபர்தரா கைட் பண்ணலாம், சூப்பரா சப்போர்ட் பண்ணி அங்க வாங்கிடலாம். அங்க இல்லைனாலும் என்ன பண்ணலாம், ஒருவேளை அங்கேயும் போற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 420 மார்க் 430 மார்க் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிளான் பண்ணா 20 லட்சம் ஆகிடும் இன்க்ளூடிங் ஆல். பாண்டிச்சேரியில பிளான் பண்ணலாம் 20 லட்சம் 21 லட்சம். அந்த பணத்துக்கு ரெடியா இருக்கிற சார் பிரச்சனை இல்லைன்றவங்க தாராளமா சீட் வாங்க ரெடியா இருக்கலாம், ஃபர்தரா சப்போர்ட் பண்றோம். இல்ல சார் என் பாக்கெட்லயே இருக்கிறது ஒரு 11 லட்சம் தான், 12 லட்சம் தான், இதுக்கு மேல அப்படி இப்படி கொஞ்சம் கரணம் போட்டாலும் 15 லட்சத்துக்கு மேல கட்ட முடியாது, எங்கேயாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார். எந்த நாட்டுல இருந்தாலும் வாய்ப்பு கொடுங்க. அது அட்லீஸ்ட் நான் அப்ராட பத்தி பேச விரும்பல, இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போய் படிக்கிறது தவறே கிடையாது. இங்க இருக்கிற மாணவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எய்ம்ஸ் டெல்லியில போய் படிக்கிறார், இங்க இருக்கிற ஒரு மாணவர் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிற திரிபுராலயோ வெஸ்ட் பெங்கால்லயோ ராஜஸ்தான்லயோ பீகார்லயோ போய் படிக்கிறார். அது மாதிரி இந்தியாவில் எங்க வாய்ப்பு இருந்தாலும் குறைவான ஃபீஸ்ல வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கிறோம், அதுக்கும் சப்போர்ட் பண்றோம், கைட் பண்றோம். லோ ஃபீஸ்ல நல்ல காலேஜ்ல வாங்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்றோம். ஸோ நம்ம சேனல்னாலது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுன்றது நல்ல மார்க் விதத்துல குறையான ஃபீஸ்ல வாங்கி கொடுக்கணும் முயற்சி பண்றோம். ஃபோன்ல கூப்பிட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு திரும்ப எகைன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீடட் இருக்கிற பட்சத்துல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளியரா கேளுங்க. இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் நான் பாத்துக்கிறோம், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் 2 வீடியோல நிறைய மாணவர்கள் போன்ல வந்து ரொம்ப ஹைலி ஜெனியூனா அப்ரோச் பண்ணாங்க. சார் எனக்கு இப்படி இருக்கு, இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முன்னால நிறைய மாணவர்கள் சார் எனக்கு கொஞ்சம் மிரட்டி கூட கேட்டாங்க, சார் 315 கிடைக்குமா கிடைக்காதா, வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்னு எனக்கு தெரியல. பட் நீடட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க, ரெக்குவயர்மெண்ட்டை வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.